ஐயா கிருஷ்ணன் என்னுடைய இனிய நண்பர் அவர்கள் அகில இந்திய அதற்கடுத்து மகிழ்த்துக் கொண்டிருக்கும் உங்களுடைய நிகழ்ச்சிக்கு இந்த இடம் எக்ஸ்போ அனைவருக்கும் வணக்கம். இந்த அறிவியல் கண்காட்சிக்கு 2024வது ஆண்டுக்கான அறிவியல் கண்காட்சிக்கு வருகை தந்திருக்கும் பெற்றோர்கள் அனைவருக்கும் ஆசிரியர் அனைவர்களும் வருக வருக என வரவேற்கிறேன். ஸோ இந்த எக்ஸ்போவில் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, ஸோ எங்களோட ஆசிரியர்களுடைய சப்போர்ட்னாலையும் பேரண்ட்ஸோட சப்போர்ட்னாலையும் தான் இது எங்களால் சாதிக்க முடிஞ்சது. ப்ளஸ் எங்களோட டீச்சர்ஸோட சப்போர்ட்டும் இதில் ரொம்ப இருக்குது. ஸோ இந்த வருஷம் ஸ்ரீனிவாச நகர் சங்கத்திலிருந்து எங்களுக்கு ரொம்ப ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. Then decide. My school name is Academy Meditation School. In Kakam. Thank you. This is a model of our school. Thank you. Very good. Thank you, sir. Super. Tell me, what is this? Bus ticket. Bus ticket. Okay. Kasu வேணுமா? சரி. Thank you, sir.
Stand, Sensi. Stand. This games. Games. Very good. Congrats. Give the shaken. Good boy. A bank is a financial institution where customers can save or borrow. The bank also invests money to build up their reserve of money. There are Okay. Very good. Very good. வணக்கம். தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் என்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர், விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனமென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிரூபித்த ஊர், நிரூபித்த ஊர். நன்றி. Very good. நான் பொங்கல் பற்றி பேச விரும்புகிறேன். உழவர்களின் திருநாளாகும் பொங்கல் தை மாதம் பொங்கல் கொண்டாடப்படுகிறது. Thank you. Very good. வாழ்த்துக்கள். குடிப்புகள், தீமை தரும் குடிப்புகள், மரத்தாலும் பனை ஓலையாலும் செய்யப்பட்ட பொருட்கள். வணக்கம், நான் ஃபர்ஹானா. நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். இப்பொழுது நான் பழைய விளையாட்டுகளை கூற வந்துள்ளேன்.
பல்லாங்குழி இருக்கும் இடத்தில் எடுத்து இல்லாத இடத்தில் கொடுக்கும் மனம் வளர. பரமபதம் ஏற்றம் இறக்கம் இரண்டும் இருப்பதே வாழ்க்கை என்பதை உணர. தாயம் வெட்டி வெளியே இருந்தாலும் உறுதி மனம் பெற. சதுரங்கம் எதிர்வர் இல்லாத போது முருதியை பெற. நன்றி சமமாக இல்லாத போதும் சாதிக்க தூண்டும் சக்தியை பெற. கிள்ளி கூட்டல் பெருக்கல் கணக்கை பெற. இவையெல்லாம் மூளையேற்றும் விளையாட்டுகள். ஆனால் இந்திய சிறுவர்கள் மூளையேற்றும் விளையாட்டுகளை பெறுகிறார். நன்றி. கரும்பு, மணப்பாறை முறுக்கு, பொள்ளாச்சி தேங்காய், ஸ்ரீவல்லிபுத்தூர் பால்கோவா, சத்தியமங்கலம் வாழை, காரைக்குடி தேன்குழல், சொல் விளையாட்டு. ஏற்பாட்டாளர்களுக்கு ஒரு எச்சரிக்கையா தெளிவாக தெரியும் வகையில் அமைக்கப்பட்ட சிற்பத்தின் பெயர் முழு சிற்பம், புடைப்பு சிற்பம். முன்பகுதி மட்டும் தெளிவாக தெரியும் வகையில் அமைக்கப்பட்ட சிற்பத்தின் பெயர் கேட்டல், சுவைத்தல், பார்த்தல், உணர்தல், சுவாசித்தல். அதனை பெண்கள் மூவல்லூர் ராமாமிர்தம், சாவித்ரிபாய் புலே, மலாலா, முத்துலட்சுமி அம்மையார், ஜார்டஸ் சோஃபியா ஸ்கட்டர். முத்துலட்சுமி அம்மையார் யாருமா? நீ என்ன சாதிக்க போற? 1952 புற்றுநோய் சிகிச்சை நிறுவனத்தை அடையாற்றில் நிறுவியவர். இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர், முதல் டாக்டர். இந்தியாவில் உருவான முதல் பெண்மணி மருத்துவர். பெண் மருத்துவர். ஒரு தலை சிறந்த பெண்மணியாகும். ஆத காலத்தில் பணம் இல்லாத காரணத்தால் இப்படி செய்து அவர்கள் செய்தார்கள். பண்பாட்டின் அடையாளம். தஞ்சாவூர் பெரிய கோயில், முப்படைகள், யானைப்படை, தேர்ப்படை, குதிரைப்படை, நூல் நெய்தல், பானை வனைதல், கைத்தறி நெசவு, தஞ்சை பெரிய கோயிலின் சிறப்புகள், இலக்கண வகைகள். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மாதவி. கலங்களில் கட்டப்பட்டு கூற வந்து உள்ளேன். கடலில் துறை அறியாமல் கலந்தோம். மரக்கலங்களை சுருக்கி அளப்பது கலங்கரை விளக்கம். இரவினை இலக்கானது ஏற்றப்படும் வைக்கோல் கற்றையால் ஏறிய கொண்டு ஏற முடியாத அளவிற்கு சாமி பூஜைப்பட்ட மாடல் தமிழர்களின் நாவாய் அசகார மொழிகள், திருக்குறள் அதிசயங்கள், 2800 ஆண்டுகளுக்கு பட்ட தமிழர்கள் உயிர் எழுத்துக்கள். தமிழர்கள் பரம்பரை கீழிருந்து 2 பேரும் கொள்ளு பேரன் பேரன் தாய் தந்தை பேரன் கொள்ளு பேரன் எள்ளு பேரன் அடுத்த ஸ்டேஜ் வந்து பயிற்சி எல்லாம் சேர்ந்து இங்க ஆரம்பிச்சோம்.
English literature refers to the study of text from around the world written in English language, poetry, fiction, non-fiction, drama and text, and prose, and 5 main genres of English literature. English literature have been flourished in this literature. Very good. Very good, very good. Congrats. Flowering, Arctic and literary. This is their works. Victorian age. Victorian literature is English literature during the rule of Queen of Victoria. The social reformers and rise of middle class and growth of Romantic period began roughly around 1798 and last until 1837. The political and economic process. This period. Thank you. I'm going to explain about direct speech and indirect speech. Direct speech is the word that is given exactly the same that the speaker said. Example, David said, I'm idiot. Indirect speech is the repeating of what someone said in your own words but without changing the meaning of what was said. Example, David said that he might be late. There will be changing some certain words. Here are some examples of direct speech and indirect speech. confusable topic in English. Grammar tenses grammar. Hope will enjoy and understand. Hey, why you didn't come yesterday? Where were you? Ma'am. No. Ma'am. No. I did went to Mumbai. What? Did you went to Mumbai or you went to Mumbai? Ma'am, you understanding, no? Yes, I understand. Your tenses are not clear. Let me tell you a story and clear your concept of tenses. Once upon a time, there was a queen tenses who rules the entire universe. I am a queen tense. I also know as a time. I rule over the entire universe. I have 3 daughters. My first daughter is Miss Past. My middle daughter is Miss Present. My youngest daughter is Miss Future. Hey, I'm Miss Past. I rule the entire past. Let me introduce my daughters. My first daughter is Simple Past. I am a simple past. I help people when I talk about action which took place at a particular time in the past. For example, Sita wrote a letter yesterday. Let me introduce my second daughter, Past Continuous. I am Past Continuous. Like my sister, I also help people in different way. When they talk about actions, it was going on a particular time in the past. Example, Sita was writing a letter at 5 p.m. My third daughter is Past Perfect. Hi friends, I am Past Perfect. People often get confused of my usage, so listen carefully. I help people who talk about an action which took place of before another action. For instance, Sita has already written a letter before I came. I know you are curious to meet my fourth daughter, Past Perfect Continuous.
popular like my sister. I do have my own identity. I help people when they talk about an action which was going for longer period of time. Somewhere in the past. See, example, Sita had been writing a letter. I am Miss Present. I rule over entire present. It gives me a great pleasure to introduce my cute daughters. Have their specified roles to play. My first daughter is Simple Present. Everybody knows me. I am Simple Present. I help people when they talk about the routines like dislike, hobbies, facts and universal truth. Do not get confused between me and my sister Present Continuous. Oh yes, I am Present Continuous. I help people in many ways, especially when you are talking about an action which is going on in front of your eyes. For example, you are listening, you are smiling, we are playing our roles. My third daughter is Present Perfect Tense. I am present. Hello friends, I am Present Perfect Tense. I join past to present. I help you all when you are talking about an action which is still face in the past, but that is present is still in the present. When you are talking, example, Sita has just written a letter. My fourth daughter is Present Perfect Continuous. Hello everybody, I am Present Perfect Continuous. Most of you think my sister Present Continuous and I have same one. We can be used one for the other, but I have my own identity. I help people when they have to talk about an action which started in the past and will continue in the future when we are speaking. Let's say live example, you have been watching this play for 5 minutes. Hi, I am this future. I am the youngest of all. I rule one entire future. Now let me introduce my family. My first daughter is Simple Future. Hello, I am Simple Future. I help you all when you talk about an action which yet to take a place. Example, Sita will write a letter. My second daughter is Future Continuous. Hi, dear Future Continuous. I help you all when you talk about an action which will be going on the future. Example, Sita will be writing a letter when Ram arrives. Now let me introduce my third daughter, Future Perfect. Hello, I am Future Perfect Tense. I have to express. Hello, I am Future Perfect Tense. I have to express the idea. This is occur before another action in the future. It can also show that something will happen before a specific time in the future. Example, Sita will have written a letter. My fourth daughter is Future Perfect Continuous. Yes, as my mother said, I am Future Perfect Continuous Tense. You all hardly know me but have my own existence. I assist you all to show that something will continue up with a particular event on time in future for 5 minutes for 2 weeks. And since Friday, all the duration which I use with me. Now do you know tenses or not know? Ma'am, now I know the concept of tenses. Now did you realize, children, how easy and interesting these tenses are? If you learn anything in a different way, you will not only enjoy but also understand difficult topics like tenses. Thank you. Super. Exhibition of grammar, grammatical. One cube, 1, 3 squares, 3, 7 times 7, 4 triangles, 4, expanded form, 74.
பேசுங்க. Place values are 1, 10, 100, 1000, 10,000, lakh or 10 lakh. Ones is 1. Square 20 or 200. The place values of 100 is 200.
Honey has greater density, so it sits on the bottom of the glass, and oil has lower density, so it sits on the top of the glass. Let us put some objects in and see what happens. When we put a coin into the glass, it straightly moves to down because of higher density than honey. Put a grape into the glass. It sits on the honey because water has greater density, less density than grapes. When we put a cap, it sits on the oil. அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய பள்ளியினுடைய தாளாளர் ஐயா சுடலைமோத்து பாண்டியன் அவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களை எல்லாம் அழைத்து கௌரவப்படுத்திய தாளாளர் அவர்களுக்கு எங்களது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கு வந்து பார்த்தபோது மிக அருமையான சூழலில் இந்த பள்ளி அமைந்திருக்கிறது. மாணவர்களும் மிக அருமையான முறையில் தன்னுடைய தயாரிப்புகளை, தன்னுடைய விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை உருவாக்கி காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த இளம் விஞ்ஞானிகளுக்கு எங்களுடைய பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களை ஊக்கப்படுத்திய பள்ளி ஆசிரியர்களுக்கும் பள்ளியினுடைய நிர்வாகத்தினருக்கும், குறிப்பாக பள்ளியினுடைய தாளாளர் ஐயா சுடலைமோத்து பாண்டியன் அவர்களுக்கும் எங்களது பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக அருமையான சூழலில் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. மிகவும் இவர்களையெல்லாம் ஊக்கப்படுத்தும் விதமாக நாம் மென்மேலும் பல அரிய ஆலோசனைகளை வழங்கி அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும். பழமைவாதங்களை விட்டு புதிய கண்டுபிடிப்புகளுக்கு ஊக்கப்படுத்தி அவர்களை முன்னெடுத்து செல்ல வேண்டும். மாணவர்களுக்கு ஒரு சிறிய வேண்டுகோள், உங்களுடைய புதிய கண்டுபிடிப்புகளுக்கு ஏதாவது ஒரு சறுக்கல் ஏற்பட்டாலும் துவண்டு விட வேண்டாம். மென்மேலும் முயற்சி செய்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகருங்கள். உங்களுக்கு ஆசிரியர் பெருமக்கள் தகுந்த அறிவுரை வழங்கி உங்களை வளர்த்தெடுப்பார்கள். ஒரே ஒரு எல்லா கண்டுபிடிப்புகளும் அறம் சார்ந்து இருக்க வேண்டும். மனித குலத்தை மேம்படுத்தும் விதமாக இருக்க வேண்டும். மனித குலத்துக்கு உயர்வை தேடி தருவதாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு எல்லா கண்டுபிடிப்புகளும் அறம் சார்ந்து இருக்க உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஒரே ஒரு சிறிய கதையை கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். ஒரே ஒரு ஆசிரியர், ஓய்வு பெற்ற ஆசிரியர் தெருவில் நடந்து கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு இளைஞன் ஓடி வந்து காலில் விழுந்தான். ஆசிரியர், யாரப்பா, எதுக்காக கீழே விழுகிறாயின்னாரு. ஐயா, உங்களால் தான் நான் வாழ்க்கையில் முன்னேறி வந்திருக்கிறேன். உங்களுடைய அன்று ஒரு நாள் மட்டும் என்னை நீங்கள் காட்டி கொடுக்காமல் இருந்திருந்தால், காட்டி கொடுத்திருந்தால் நான் வாழ்க்கையில் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்க மாட்டேன் என்று சொன்னான். நீ யாரென்றே தெரியாதே, என்ன காட்டி கொடுத்தேன், என்னை காட்டி கொடுக்கவில்லை என்று தெளிவாக சொல் என்றார். அப்பொழுது அந்த இளைஞன் சொன்னான், நான் பள்ளிக்கூடத்தில் உங்களிடம் படிக்கும்போது ஒரு வகுப்பறையில் ஒரு பேனாவை திருடி விட்டேன். ஆனால் நீங்கள் கேட்டீர்கள், எடுத்தவர் கொடுத்து விடு என்று கேட்டீர்கள். ஆனால் ஒருவரும் முன்வரவில்லை. சரி, எல்லோரும் கண்ணை மூடிக்கொள்ளுங்கள், நான் கண்டுபிடித்துக் கொள்கிறேன் என்று எல்லோரையும் கண்ணை மூட வைத்து ஒவ்வொரு பாக்கெட்டாக நீங்கள் ஆய்வு செய்து கண்டுபிடித்து பேனாவை கண்டுபிடித்து விட்டேன் என்றீர்கள். அன்றைக்கு என்னை எல்லோரையும் கண்ணை மூட வைத்ததனால் என்னை காட்டி கொடுக்கவில்லை. அதனால் நான் தப்பித்தேன். வாழ்க்கையில் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்க முடியும். இல்லாவிட்டால் நான் கீழான நிலைமைக்கு போயிருப்பேன் என்று சொன்னான். அப்பொழுது ஆசிரியர் சொன்னார், நான் கண்ணை மூடச் சொன்னது உண்மைதான். நானும் கண்ணை மூடிக்கொண்டு தான் எல்லா பாக்கெட்டுகளையும் தேடினேன்.
அதனால் நீ யார் என்றே எனக்கு தெரியவில்லை என்று சொன்னார். அந்த அளவுக்கு அறம் சார்ந்து தனது ஆசிரியர் தனது பணியை செய்ததனால் இந்த மாணவர்களுடைய வாழ்க்கை தரம், அந்த மாணவனுடைய வாழ்க்கை தரம் உயர காரணமாக இருந்தது. அதே போல எல்லோரும் அறம் சார்ந்து தனது பணிகளை செய்ய கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வேலம்மாள் கல்வி நிலையத்தினுடைய ஆசிரிய பெருமக்களுக்கு முதற்கண் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுக்கு எல்லோருக்கும் உந்துகோலாக இருக்கின்ற தலைமை ஆசிரியர் முருகலட்சுமி அவர்களுக்கு எனக்கு சிறந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை உரித்தாக்குகிறேன். இந்த பள்ளியினுடைய ஆணிவேராக இருக்கக்கூடிய நண்பர் தோழர் சுடலைமுத்து பாண்டியன் அவர்களுக்கு கோடான கோடி வணக்கங்களை உரித்தாக்குகிறேன். நான் இங்கு வந்த சிறப்பு விருந்தினர் அமல்ராஜ் அவர்களுக்கு ஒரு உதவியாளனாகத்தான் எண்ணி வந்தேன். உண்மையிலேயே இப்படி ஒரு நிகழ்ச்சி இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. மிக சிறிய அளவில் ஏற்பாடு செய்திருந்தாலும் கூட பிரமாண்டமானதாக அமைந்திருக்கிறது. இது தொடர வேண்டும், எதிர்காலத்தில் இன்னும் ஓங்கி வளர வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். இந்த பள்ளியினுடைய உற்சாகத்தை, இந்த பள்ளியில் பயிலுகின்ற மாணவர்களுடைய உற்சாகத்தை, பெற்றோர்கள் பெறுகின்ற உற்சாகத்தை மேலும் வளர்ப்பதற்கு இது உதவும். இது ஒரு மிகப்பெரிய கல்வி நிலையமாக உயர வேண்டும். ஏற்கனவே மற்றவர்கள் நண்பர்கள் சொன்னது போன்று அறம் சார்ந்து, மனிதம் சார்ந்து, இயற்கை சார்ந்து, எல்லா நம்பிக்கைகளுக்கும் அப்பாற்பட்டு இது உயர வேண்டும். விஞ்ஞானத்தை அடிப்படையாக கொண்டு இந்த பள்ளி உயர்ந்த வகையிலே வளரும் என்று நம்புகிறேன், வாழ்த்துகிறேன். அனைவருக்கும் மீண்டும் வாழ்த்தி நிறைவு செய்கின்றேன். எல்லோருக்கும் வணக்கம். இந்த பள்ளிக்கூட நிறுவனத்தின் தாளாளர் என்னுடைய அருமை நண்பர் திரு சுடலைமுத்து பாண்டியன் அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் என்னுடைய ஆரூர் நண்பர் அமல்ராஜ் அவர்களுக்கும், வங்கி ஊழியர் சங்க தலைவர் திரு கிருஷ்ணன் அவர்களுக்கும், என்னுடைய அருமை நண்பர் ஆரூர் தோழர் பாலன் அவர்களுக்கும் முதற்கண் நன்றி தெரிவித்துக் இந்த விழாவில் கலந்து கொள்வதில் பெருமை அடைகிறேன். ஏனென்றால் என் சின்ன வயதில் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை பார்த்ததில்லை பள்ளிக்கூட வயதில். ஆனால் இந்த வயதில் இந்த மாதிரி ஒரு பிள்ளைகள் ஆங்கிலத்திலும் பல விஞ்ஞான முறைப்படியும் விலைக்கு சொல்வதற்கு கோடான கோடி நன்றி தெரிவித்துக் கொண்டு பயிற்சி கொடுத்து ஆசிரியர்கள் மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மாணவர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வணக்கம். நாங்கள் கல்யாணி ஸ்கூல்லேருந்து வந்துட்டுருக்கோம். கல்யாணி மெமோரியல் நர்சரி பிரைமரி ஸ்கூல்லேருந்து. ஆனால் வேலம்மாள் மெமோரியல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் எங்களோட குரூப் ஆஃப் ஸ்கூல் தான், பாக்கமில் இருக்குது. பட் ஆனால் ரியலி வண்டர்ட், அவ்வளோ அழகாக இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப வியப்புக்குரிய நிறைய ஒவ்வொரு ஹாலும் ஒவ்வொரு விதமாக இருந்தது. பிள்ளைங்களோட அந்த பொல்யூஷன்ஸ் இது நல்லா இருந்தது. அப்புறம் ஓல்டேஜ் அதெல்லாம் பார்க்கும்போது நாங்களே பழங்காலத்துக்கு போனது மாதிரி இருந்தது. நிறைய அந்த இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. மேக்ஸ்க்காக அந்த ஆங்கிள்ஸ் அதெல்லாம் இது நல்லா இருந்தது. வாட் இஸ் தட் டான்ஸ் அப்புறம் ஒரு இங்கிலீஷில் வந்து ஒரு ட்ராமாஸ் நல்லா இருந்தது. இங்கிலீஷில் த எக்ஸ்ப்ளனேஷன் பை த சில்ட்ரன் வாஸ் வெரி நைஸ். Then maths and science also we can see air pollution and what else? Lift and yes, day and night everything. Solar system, we can see many things. We are really wondered and we are very happy to see that. Really congrats for the entire team of Velammal School. Entire team of we have to thank management to give us this chance. The management, the teachers, and we can see the hard work, and the presentation by the children was very nice. The presentation given by the children was really very, very nice. Chevapet Velammal Vidyashram School. I am a physics teacher. I saw this exhibition as the students did very well. I really excited. So many new unique techniques they used to do the things. I really appreciate them. Very nice, very nice. Thank you so much for this good experience. I am Yasser from Velammal Vidyashram Chevapet. Actually, it's my immense pleasure to be here to the part of this expo. I found a lot of things from the student side. They did well, and lot of dedication, the scientific principle,
all of the things are very nice to see here. So almost whatever the thing here, it's very good. Nice. அனைவருக்கும் வணக்கம். இந்த அறிவியல் கண்காட்சிக்கு 2024வது ஆண்டுக்கான அறிவியல் கண்காட்சிக்கு வருகை தந்திருக்கும் பெற்றோர்கள் அனைவருக்கும் ஆசிரியர் அனைவர்களும் வருக வருக என வரவேற்கிறேன். ஸோ இந்த எக்ஸ்போவில் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, ஸோ எங்களோட ஆசிரியர்களுடைய சப்போர்ட்னாலையும் பேரண்ட்ஸோட சப்போர்ட்னாலையும் தான் இது எங்களால் சாதிக்க முடிஞ்சது. ப்ளஸ் எங்களோட டீச்சர்ஸோட சப்போர்ட்டும் இதில் ரொம்ப இருக்குது. ஸோ இந்த வருஷம் ஸ்ரீனிவாச நகர் சங்கத்திலிருந்து எங்களுக்கு ரொம்ப ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக தொல்லியல் ஆராய்ச்சி துறையிலேருந்து திரு கண்ணன் சார் அவர்கள் தொல்லியல் துறை டிபார்ட்மெண்ட்டுக்கு உண்டான பழைய காலத்தில் இருக்க ஏன்ஷியன் பீரியடில் யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாத்தையுமே எங்களுடைய மாணவர்களுடைய அறிவு வளர்ச்சிக்காகவும் பெற்றோர்கள் தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுத்து, ஸோ இட்ஸ் அ ஹைலைட் ஆஃப் ஒன் அப்படின்னே இதை சொல்லலாம். ஸோ ஏன்னா இதெல்லாம் மியூசியம் அங்கே போய் தான் இதெல்லாம் பார்க்க முடியும். ஸோ அதை எங்களோட பள்ளி வாசலுக்கே அதை கொண்டு எங்களுடைய மாணவர்களுக்காகவும் எங்களுடைய பெற்றோர்களுக்காகவும் அதை எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து அதுக்கு ஒரு எஃபர்ட் கொடுத்து கொண்டுட்டு வந்த திரு பேராசிரியர் மதுரை வீரன் சார் அவர்களுக்கும் திரு கண்ணன் சார் அவர்களுக்கும் அவங்க டீம் அவங்களுக்கும் எங்களுடைய பள்ளி சார்பாகவும் எங்களுடைய பள்ளி தாளாளர்களின் சார்பாகவும் மற்றும் எங்களுடைய குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ் ஸோ எல்லாருடைய சப்போர்ட்டினாலையும் எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். எல்லோருடைய சார்பாகவும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். நன்றி. இந்த விழாவிற்கு கலந்து கொள்ள எனக்கு ஒரு வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் முக்கியஸ்தர்கள் மற்றும் எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது பார்ப்பதற்கு ஒரு ஸ்கூல் எக்ஸிபிஷன் மாதிரி இல்லை, ஒரு காலேஜில் நடக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் போல தான் இருக்குது. அது இருக்க படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் அத்தனை பேரும் இன்னும் சிறப்பாக வாழ்க்கையில் நல்ல முன்னேறி ஒரு சயின்டிஸ்டாக, ஒரு டாக்டராக, ஒரு அட்வொகேட்டாக, ஒரு பள்ளி நிர்வாகியாக வருவாங்கல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதனால் மேல்மேலும் இந்த பள்ளி நல்ல முறையில் வளர்ந்து நிறைய செல்வங்களை, மாணவ செல்வங்களை நாட்டுக்கு நல்குமாறு கேட்டுக்கொண்டு இந்த விழா ரொம்ப சிறப்பாக இருந்ததை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஒவ்வொரு பசங்களும் ஒவ்வொருத்தர்கிட்ட போய் நிற்கிறப்போ அவங்க செஞ்சுருக்கிறதோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் ஒரு பேரண்ட்ஸ்க்குமே தனித்தனியாக கொடுக்குறாங்க. கேங்காக கொடுக்காம எந்த பேரண்ட்ஸ் எத்தனை வாட்டி கேட்டாலும் அந்த எக்ஸ்ப்ளனேஷனை பசங்களும் கொடுக்குறாங்க. டீச்சர்ஸ் ரொம்ப கைட் பண்ணியிருக்காங்க. அதேமாரி அஸ்வெல் அவங்களோட பேரண்ட்ஸும் பசங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நல்லா செஞ்சு கொடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே தேங்க்ஸ். ஸ்கூலுக்கு ஒரு நல்ல தேங்க்ஸ். ஏன்னா எல்லா ஸ்கூல்லையும் இந்த மாதிரி பண்ணுறாங்களான்றது கேட்டால் தெரியல. பட் இந்த ஸ்கூலில் இவ்வளோ எஃபெக்ட் எடுத்து பண்ணியிருக்கிறது இன்னும் ரொம்ப நல்லா இருக்குது. எல்லா பசங்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கிறது இன்னும் ரொம்ப நல்லா இருக்குது. தேங்க்யூ. இந்த ஸ்கூல் அப்பத்துலேருந்து பார்த்துட்ருக்கேன். இயர் டு பை இயர் நல்லா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. பசங்கள்கிட்ட ஒரு என்கரேஜ்மெண்ட்டு, எவ்ரிதிங் எல்லாமே நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் என்னென்னா இம்ப்ரூவ்மெண்ட்லவும் பசங்கள் எல்லோரும் நல்லா மிங்கில் ஆகிறாங்க. அவங்க பேரண்ட்ஸு எல்லாருக்கும், பேரண்ட்ஸ்க்கு ஆக்சுவலி பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ரெண்டு பேருக்குமே ரொம்ப ரொம்ப ஹேண்ட்ஸ் ஆஃப் பிகாஸ் ஆஃப் அவங்களோட எஃபர்ட் எல்லாமே நல்லாயிருக்கு. அதுக்கும் பசங்களும் கோஆப்ரேட் பண்ணுறதுனால இன்னும் இம்ப்ரூவ் ஆகலாம் இந்த ஸ்கூலு. சூப்பருங்க. இப்போதைக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த மாதிரியே எல்லா பேரண்ட்ஸையும் எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் பண்ணால் நல்லாயிருக்கும். இங்கே இருக்க ஸ்கூல்லே நல்ல பெஸ்ட்டு மெட்ரிக் ஸ்கூலு. இப்போ நடந்திருக்க இந்த எக்ஸ்போ ரொம்ப பசங்க எல்லாரோடைய எஃபர்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. ஒரு கிளாஸ்லையும் சின்ன பசங்கள்லேருந்து ஆரம்பித்து பெரிய பசங்க வரைக்கும் அவங்களுடைய ஃபுல் எஃபர்ட் போட்டு இங்கே நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் கரஸ்பாண்டன்ட் அப்புறம் ஹெச்எம் இங்கே இருக்க டீச்சர்ஸ் எல்லாமே பசங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ரொம்ப மோட்டிவேஷனாக எல்லா விஷயங்களுமே இந்த ஸ்கூலில் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஒரு வாட்டி எந்தெந்த இது செஞ்சாலுமே பசங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி நிறையா ப்ரைஸஸ்ஸு எல்லாமே கொடுத்து மோட்டிவேட் பசங்களை பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ எங்களுக்காக பேரண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஓல்ட் ஏஜ் அந்த இதில் இருக்கக்கூடிய அந்த ஹிஸ்டாரிக்கல் இதை இங்கே கொண்டு எங்களுக்கெல்லாம் காட்டினதுக்கு, அதை நாங்கள் வெளியில் போயிருந்தால் எங்களால் டச் கூட பண்ணி பார்த்துருக்க முடியாது. ஸோ அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை எங்களுக்கு ஸ்கூல் அமைச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த ஸ்கூல் எஜிப்ஷன் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. பெண் ஆசிரியர்களை வச்சே இந்தளவுக்கு நல்ல ரூம் ஃபுல்லாக நிறைஞ்சி எல்லோரும் பார்க்கும் வகையில் சிறப்பாக இருந்தது. இந்த அருங்காட்சியங்கள்லாம் பண்ணியிருந்தாங்களா, பழங்கால பொருட்கள் இதெல்லாம் பார்க்கும்போது பழைய நினைவுகள் ஞாபகப்படுத்துது. ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. இந்த ஏரியாவில் இந்த ஸ்கூலு ரொம்ப பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்குது. ஹாய், நான் இங்கே எக்ஸிபிஷனுக்காக வந்திருக்கேன்.
நல்ல சூப்பராக பண்ணியிருக்காங்க பிள்ளைங்க எல்லாம். தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரொம்ப இன்னோவேட்டிவாக பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஐடியாஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி என் பையனும் இதில் காம்படிஷனில் இது பண்ணியிருக்கான். பட் அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து நிறைய நல்லா பண்ணியிருக்கான். அதனால் நான் அதை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப டீச்சர்ஸ் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப தேங்க்யூ. நானும் எக்ஸிபிஷனுக்கு தான் வந்தேன். இவங்க வந்து என்னோடய ரிலேஷன்ஸ். ஸோ அவங்களோட பையனும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்கன்றதுனால வந்தேன். ஆக்சுவலி என்னென்னா சின்ன பசங்களால் இவ்வளோ பண்ண முடியுமா அப்படின்றது வந்து நிஜமாகவே ஆச்சரியமாக இருக்குது. பசங்க வந்து என்னென்னா சயின்ஸ்லேயும் சரி அந்த சோஷியல்லையும் சரி அந்த ரூம்ஸ்குள்ளே போகும்போது அவ்வளோ ஒரு இனோவேட்டிவாக அழகாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து இந்த இங்கிலீஷில் உள்ளது, மேக்ஸில் உள்ளது, அந்த நம்ம மறந்து போன விஷயங்களை நமக்கு திரும்ப ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருந்தது. அப்புறம் பர்டிகுலராக அந்த தமிழ் வந்து பழங்கால தமிழ் வந்து அந்த லாங்குவேஜை வந்து என்னென்னு அந்த குழந்தை வந்து நம்மளை எழுத சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணது ரொம்ப நல்லாவே இருந்தது. அழகாக பசங்க வந்து நிஜமாகவே அழகாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன் பசங்களுக்கு நிஜமாகவே. தேங்க்யூ.